மாணவர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாவது பாடத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடுபட்ட பகுதிகளை நிரப்புக. விடுபட்ட பகுதியில் நிரப்புகள் அப்படின்னா, கொடுக்காத பகுதியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் விடுபட்ட பகுதிகள் நிரப்புகள்னு அர்த்தம். அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சொத்துகள், பொறுப்புகள், முதல், இது மூணையும் கொடுத்துருக்காங்க. சில 2 இது கொடுத்துருக்காங்க, 2 கொடுக்கல அப்படின்னு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். அந்த ஃபார்முலா வந்து நானே உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்களே பாருங்கள். சொத்துகள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, பொறுப்புகள் கூட்டல் முதல். அதாவது சொத்துகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, சொத்துகள் கூட்டல் பொறுப்புகள் கூட்டல் முதல். இதே பொறுப்புகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, பொறுப்புகள் ஈக்குவல் சொத்து மைனஸ் முதல். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ வந்து என்ன ஃபஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்க, ஆளை வந்துட்டு சொத்துக்கள் 30,000 கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் 20,000 கொடுத்துட்டாங்க, முதல் கொடுக்கல. முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் ஃபஸ்ட்டு முதல் ஈக்குவல் சொத்து மைனஸ் பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ அவங்க 30,000 கொடுத்துருக்காங்க. முதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. முதல் வந்து கொடுக்கல, முதல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எது கண்டுபிடிக்கணுமோ அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிட்டு கொடுத்ததை நம்ம இந்த கொடுத்த வச்சு எழுதணும். சொத்து எவ்வளோ, 30,000 கொடுத்துருக்காங்க. 30,000 மைனஸ் 20,000 போட்டிங்க அப்படின்னா, 30,000 மைனஸ் 20,000 போட்டிங்கன்னா ஆன்சர் 10,000. புரிஞ்சுதா? அது முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஈக்குவல் சொத்து மைனஸ் பொறுப்புன்னு எழுதிட்டு, சொத்து எவ்வளோ 30,000 அதுக்கு நான் கீழே எழுதிட்டு, பொறுப்புகள் எவ்வளோ 20,000 அதுக்கு நான் அதெல்லாம் கீழே எழுதிட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 10,000. இதுதான் உங்களோட அந்த ஃபஸ்ட் ஆன்சர். கீழே அந்த தீர்வில் பாருங்கள். 30,000 20,000 10,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து சொத்துகள் 60,000, பொறுப்புகள் 25,000, முதல் கொடுக்கல அப்படின்னா திருப்பி அதே ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. திருப்பி முதல் ஈக்குவல் சொத்து கூட்டல் சொத்து மைனஸ் பொறுப்புகள் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 35,000 வரும். அடுத்து வந்துட்டு பொறுப்புகள் கொடுத்துட்டாங்க, முதல் கொடுத்துட்டாங்க. இப்போ சொத்துகள் தரல. சொத்துகளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், சொத்து ஈக்குவல் பொறுப்பு ப்ளஸ் முதல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, சொத்து நம்ம தரல, அதனால் ஈக்குவல் போட்டு பொறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000 ப்ளஸ் 30,000 போட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 55,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான். சொத்துகள் ஈக்குவல் பொறுப்புகள் ப்ளஸ் முதல் எழுதிட்டு 10,000 80,000 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 90,000 உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கீழே அந்த தீர்வில் பாருங்கள், அப்படி தான் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம முதல் கண்டுபிடிச்சாச்சு, சொத்துகள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, பொறுப்புகள் கண்டுபிடிக்க போகிறோம். பொறுப்புகள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா, போனதுலேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன அதே மாதிரி தான். இப்போது பொறுப்புகள் ஈக்குவல் சொத்து மைனஸ் முதல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா, 75,000 மைனஸ் 15,000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 10,000 இருக்கும். மேலே பாருங்கள். அதே மாதிரி தான் 40,000 கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் தரல, 30,000 முதல் கொடுத்துட்டாங்க. அப்போ 40,000 மைனஸ் 30,000 பண்ணினா அது 10,000 தான் இருக்கும். இந்த கணக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா 3 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போகுது. என்னென்ன அப்படின்னா, சொத்துகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சொத்துகள் ஈக்குவல் பொறுப்புகள் கூட்டல் முதல் போடணும். அப்படி பொறுப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பொறுப்புகள் ஈக்குவல் சொத்து மைனஸ் முதல் போடணும். அடுத்து
முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சொத்து மைனஸ் பொறுப்புகள் எது கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த இதை மட்டும் இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இந்த கணக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.